இப்பெல்லாம் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நான் அதிகமாக கருப்புளுந்து தான் சேர்த்துக்கிறேன், அவ்வளவா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறது இல்லையா. ஸோ அதனால இட்லியோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் ஒயிட்டாக வராது, லைட் ப்ரௌனிஷ் கலரில் தான் வருமா. பாப்பாவுக்கே அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு போல. இந்த டைம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அம்மா எப்போ பாரு ஒயிட் கலர் இட்லி செஞ்சு தரதே இல்லை, ப்ரௌன் கலரில் தான் இட்லி செஞ்சு தராங்கன்னு. எனக்கே அதை கேட்டுட்டு கொஞ்சம் பொக்குன்னு இருந்தது. சரி அட்லீஸ்ட் இன்னைக்காவது செஞ்சு கொடுத்துடலாமேன்னு நான் வெள்ளை உளுந்து சேர்த்து தான் மாவு அரைச்சிட்டு இருக்கேன். மாவு இங்க அரைக்கிறதுக்குள்ள நைட்டு டின்னர் வேலை எல்லாமே முடிச்சிடலான்னு நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இடியாப்பம் தான் ரெடி பண்ண போறேன். இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு தனியா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நான் தேங்காய் பால் எதுவுமே வைக்கல, தாளிச்சே செஞ்சிடலான்னு லெமன் இடியாப்பமும் தக்காளி இடியாப்பமும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இது ரெடி ஆகிறதுக்குள்ள அங்க மாவும் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதான், நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.